தேவனுக்கு நீங்கள் யார், என்ன பண்ணியிருக்கீங்க, எப்படி ஸ்ட்ரென்த்தாக இருக்கீங்க, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ உடஞ்சிருக்கீங்க, அந்த உடஞ்ச கேப்பில் மண்ணை போட்டு விதைய போட்டு ஒரு மரத்தை வளர்த்துருவார். ஆனால் யோசேப்புக்கு தெரியாது, அண்ணன் தம்பி தூக்கி போட்ட அந்த குழி தான் அரண்மனைக்கு போகிற வழி அப்படின்னு அவனுக்கு தெரில. எல்லா கிரிமினர்களும் 420யும் ஒரே இடத்துல கூடி ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி நல்லவனா மாறின கதை எங்காச்சும் வாசிச்சிருக்கீங்களா? படைத்த தேவன் நானே உன்னை புறக்கணிக்காத பட்சத்துல யாரும் உன்னை புறக்கணித்து விட முடியாது. தலைக்கு மூளைக்கல்லாயிற்று. புறக்கணிக்கப்பட்ட நபர்களோடு தேவன் ஏற்படுத்தின ஆழமான உறவுகள். புறக்கணிக்கப்பட்ட சமுதாயத்தில் இருக்கிற நபர்களை தேவன் அதிகமாக நேசிக்கிறார், விரும்புகிறார், அவர்களை பயன்படுத்துகிறார். பொதுவாகவே பைபிளை பற்றி வெளியிருக்க ஜனங்கள், பைபிளை தெரியாத ஜனங்கள் பொதுவாக ஒரு கொஸ்டின் எழுப்புறது என்ன அப்படின்னா, பரிசுத்த பைபிள்னு சொல்கிறீங்க, ஆனால் அதை வாசித்து பார்த்தா நீங்கள் சொல்கிற மாதிரி பரிசுத்தம் அதில் இல்லையே, அதில் பரிசுத்தமான காரியங்கள் எழுதப்பட்ட மாதிரி தெரிலையே, நீங்கள் சொல்கிற எல்லா பரிசுத்தமான கூடிய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு பெரிய தப்பு இருக்கிறத பார்க்க முடியுது. அதனால் உங்கள் கடவுள் என்ன பரிசுத்த பைபிள்னு சொல்லி எழுதி இப்படி கையில் கொடுத்துருக்கிறாரு. நடந்த எல்லா தவறுகள், தனி மனிதனுடைய தவறு, குடும்பத்தினுடைய தவறு, சமுதாயத்தினுடைய தவறு, ஒரு நாட்டினுடைய தவறு எல்லாம் அப்பட்டமாக எழுதப்பட்டிருக்கு. இதை போய் பரிசுத்த பைபிள் நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு வெளியே இருக்கிறவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள், கிறிஸ்தவர்களும் கேள்வி எழுப்புகிறார்கள். எத்தனை பேருக்கு அந்த டவுட் இருக்குது? பரிசுத்த பைபிள்னா எல்லாமே பரிசுத்தமாகவே இருந்துட்டா நல்லா இருந்திருக்குமே, எதுக்கு நிறைய தப்பெல்லாம் இருக்குது? தாவீது பண்ணதெல்லாம் எதுக்கு எழுதி வைக்கணும்? நோவா குடிச்சிட்டு படுத்ததெல்லாம் எதுக்கு எழுதி வைக்கணும்? யூதாஸ் முத்தம் கொடுத்ததெல்லாம் எதுக்கு எழுதி வைக்கணும்? அதெல்லாம் இல்லாமல் தாவீது வாழ்க்கையில் எந்த தப்புமே இல்லை அப்படின்னு எழுதி வச்சுருந்தாங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு யாராச்சும் நினைக்கிறீங்களா? யாரும் நினைக்கிறதில்ல. எங்கள் பைபிள் காலேஜில் இதே கேள்வி கேட்டாங்க. பைபிளில் இவ்வளோ தவறு இருந்தும் ஏன் அது பரிசுத்த பைபிள்னு அழைக்கப்படுகிறது? அதுக்கு நான் என்ன பதில் சொல்லனா, இத்தனை தவறுகளும் அது எழுதி வச்சதுனால தான் பரிசுத்த பைபிள். இவங்கெல்லாம் இவ்வளோ தவறு பண்ணாங்க, இவங்கெல்லாம் இவ்வளோ பாவியாக இருந்தாங்க, இவர்களெல்லாம் கீழ்ப்படியாதவர்களாக இருந்தார்கள், இவர்களெல்லாம் உடைந்த மனிதர்களாக இருந்தார்கள், வாழ தெரியாதவர்களாக இருந்தார்கள், காட்டி கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள், வாழ்க்கையை இழந்தவர்களாக இருந்தார்கள், பாவிகளாக இருந்தார்கள். இவர்களை தேடி வந்து நேசித்து இவர்களை மாற்றி இவர்களை பரிசுத்தவனாக மாற்றின சாட்சி தான் இந்த பைபிள். அதனால் பர்ஃபெக்டான மனுஷனை பைபிளில் பார்க்க முடியாது, அன்பர்ஃபெக்டாக பார்க்க முடியும். அவன் லைஃப்பை ஜீசஸ் வந்து எப்படி மாற்றினார்ன்றது தான் பைபிளில் உள்ள சத்தியம். ஆமே. அப்போ தேவன் எல்லா தவறையும், எல்லா மனிதனுடைய புறக்கணிப்பையும், எல்லா மனிதனுடைய பாவத்தையும், எல்லா மனிதனுடைய தவறையும் எழுதி வச்சிருக்கிறாரு. இதில் அற்புதமான காரியம் என்னென்னா, அவங்களே அவங்க வாழ்க்கையை பற்றி எழுதுகிறாங்க. இதுதான் ஆச்சரியமான ஒன்று. உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் எழுதி கொடுங்க அப்படின்னா என்ன எழுதுவீங்க? உங்கள் வாழ்க்கையில் 90% காரியத்தை அப்படியே வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணி, நான் இங்கே பிறந்தேங்க, இப்படி வளர்ந்தேங்க, இப்போ இப்படி வாழ்ந்துட்டுருக்கேங்க, என் வாழ்க்கையில் இப்படிலாம் நல்லது நடந்துச்சுங்க அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி நல்ல புக்கை தான் போடணும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு தாவீதுட்ட, தப்பு பண்ணேன்னு எழுது, இவங்க கூட தப்பு பண்ணேன்னு எழுது. ஆண்டவர் எழுதி பெட்டு கடியில் வச்சுட்டா, எழுதி கொண்டு போய் சர்ச்சில் வாசின்றாரு. அப்படியே கொண்டு போய் வாசிக்கிறான். 3000 கொயர் டீமுக்கு அவனுடைய சங்கீதத்தை, 51வது சங்கீதத்தை அவனுக்கு கொடுக்குறான். நாடு கேட்க அவனுடைய தவறுகள் வாசிக்கப்படுகிறது. அவனை வச்சே அவனுடைய ஃபால்ட்டை எழுத வைக்கிறார். அப்போ இது பரிசுத்த பைபிளா இல்லையா? ஆமே. தவறுகள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால தான் இது பரிசுத்த பைபிள். அந்த தவறுலேருந்து தேவன் எப்படி மீட்டெடுத்தார் அப்படின்றனால தான் இது பரிசுத்த பைபிள். மறுபடியும் அந்த தவறுக்குள் அவர்கள் போகாமல் எப்படி ஜெயித்தார்கள், அதற்காக தான் இதுக்கு பரிசுத்த பைபிள். பரிசுத்த பைபிள் அப்படின்னா
பரிசுத்தமாக இருக்கிற பைபிள் அப்படி கிடையாது. பரிசுத்தம் அப்படின்னாலே யுனிக் அப்படின்னு அர்த்தம், பிரித்தெடுக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். பரிசுத்தனா என்னது? பிரித்தெடுக்கப்பட்டது. நம்ம பரிசுத்தனா என்ன நினச்சிருக்கோன்னா அசுத்தமே வரக்கூடாம, அப்படி இல்லை, தனியாக பிரித்தெடுக்கப்பட்டது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா புஸ்தகங்களையும் இங்கே வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் தீமை எழுதப்பட்டிருக்காது, தாங்கள் செய்த தவறுகள் எழுதப்பட்டிருக்காது. ஆனால் தேவன் பரிசுத்தமாக யுனிக்காக ஒரு புத்தகத்தை எழுதுறாரு, மனுக்குலத்துக்கு அதை சமர்ப்பிக்கிறாரு. அதில் எப்படிப்பட்ட புத்தகம்னா மனிதனுடைய வீழ்ச்சி அதில் எழுதப்பட்டிருக்கிறது, மனிதனுடைய புறக்கணிப்பு அதில் எழுதப்பட்டிருக்கு, தேவனுடைய அரவணைப்பு, தேவனுடைய எழுச்சி அதில் எழுதப்பட்டு தேவன் எவ்வளவாய் ஒரு மனிதனை நேசித்து மாற்றுகிறார் அப்படின்றத சுட்டி காண்பிக்கிற வேதாகமத்தை தேவன் நம்முடைய கரத்தில் நாம் படிப்போம் என்று நம்மை நம்பி அவர் கொடுக்கிறார். எத்தனை பேர் சரியாக அதை வாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு நாளைக்கு ஒரு சாப்டராச்சும் நீங்கள் வாசிக்கணும். அதை வாசி தியானித்து அசை போடணும். உங்கள் வாழ்க்கைக்கு அதை சம்மதப்படுத்திக்கணும். நீங்கள் படிக்கிறதையும் உங்கள் வாழ்க்கையும் சம்மதப்படுத்தி உங்கள் வாழ்க்கை பயணத்தில் இந்த வேதாகமத்தையும் பரிசுத்த ஆவியானவரையும் நீங்கள் சேர்ந்து பயணிக்கும் பொழுது எல்லா விதத்திலையும் உங்களுக்கு ஒரு ஆலோசனையை அவர் தருவார். அல்லேலூயா. சங்கீதம் 118:22 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 118:22 வசனம். வீடு கட்டுகிறவர்கள் அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று. அல்லேலூயா. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. வீடு கட்டுறவங்க, ஃபவுண்டேஷன் போடுறவங்க ஒரு ஸ்பெஷலான கல் எடுத்து அந்த மூளைக்கல்லாக வைப்பாங்க. அந்த மூளைக்கல் ரொம்ப உறுதியாயும் ஸ்ட்ராங்காயும் அது இருக்கணும். அந்த மூளைக்கல் சரியாக இருந்தால் தான் அந்த வீட்டுடைய அலைன்மெண்ட் நேராக வைக்கிறது, அந்த பில்டிங் சரியாக போகிறது, இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். ரெண்டாவது, அந்த மூளைக்கல் தான் கட்டிடத்தை தாங்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கும். அதனால தான் மூளைக்கல் ரொம்ப அந்த ஃபங்க்ஷனை ரொம்ப விசேஷ விதமாக கொண்டாடுவாங்க, இது பண்ணுவாங்க. அந்த கல் ரொம்ப முக்கியம். அதனால் இங்கே சொல்கிறாரு, வீடு கட்டும் பொழுது அந்த மேசன் அந்த கல்லை எடுத்து பார்த்துட்டு, அந்த இன்ஜினியரிங் கல்லை எடுத்து பார்த்துட்டு இந்த கல் செட் ஆகாது அப்படின்னு தூக்கி வீசுகிறாராமா. அதை மனசில் வச்சு இவர் எழுதுறாரு. அப்படி தூக்கி வீசப்பட்டு எந்த கல்லுமே செட் ஆகாமல் எதை தூக்கி வீசினாரோ அதையே தேடி போய் எடுத்துகிட்டு வந்து எல்லா கற்களும் அதன் மீது கட்டப்படுகிற, எல்லா கற்களும் அதனுடைய உறுதியை நம்பக்கூடிய இடத்தில் அதை பதித்து அதை வைக்கிறார். தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளைக்கல்லாயிற்று. இதை மனசில் வச்சு தான் எழுதுறாரு. இதை தான் வீடு கட்டுற கல்லை பார்த்து அவர் சொல்ல, மனிதர்களாகிய நம்மை பார்த்து தான் அவர் சொல்கிறார். ஏன்னா சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறிடுது அப்படின்னா, மனிதன் எப்படி மாறிடுறான் அப்படின்னா, புறக்கணிப்பு அப்படின்ற ஒன்று அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்துறது. இந்த புறக்கணிப்பு அவன் வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் கடவுள் எவ்வளோதான் அவன்கிட்ட பேசினாலும், எவ்வளோதான் அவனை அரவணைத்தாலும், எவ்வளோதான் அவனை பாதுகாத்தாலும், எவ்வளோதான் அவன் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை பாதுகாப்பேன், நீ பயப்படாத அப்படின்னு சொன்னாலும் உள்ளே இருக்கிற அந்த புறக்கணிப்பின் காயம் அவனுக்கு ஆறாததுனால அவனால் கடவுள் செய்கிற எதையுமே பார்க்க முடியவில்லை, உணர முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடிகிறது இல்லை. ஏன்னா அந்த புறக்கணிப்புக்கு அவ்வளோ பெரிய காயம், தழும்பு, அதுக்கு அவ்வளோ பெரிய வல்லமை இருக்குது. அதனால் சொல்கிறாரு, ஒருவேளை நீ இந்த சமுதாயத்தில் நீ புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், தூக்கி எறியப்பட்டிருக்கலாம், இந்த சமுதாயத்துக்கு நீ தேவையில்லைன்னு சொல்லியிருக்கலாம், உன் குடும்பத்தில் நீ தேவையில்லைன்னு உன்னை எறியப்பட்டிருக்கலாம். இவங்கெல்லாம் நம்மளை தூக்கி எறிந்தாலும் தள்ளப்பட்டாலும் நம்ம மேலே வந்துடலாம். ஆனால் சில நேரங்களில் நாம் புறக்கணிக்கணும் பாருங்கள். அந்த இடத்துல தான் உங்களை காப்பாற்றுறதுக்கு இயேசு ரொம்ப முக்கியமாக தேவை. சில இடத்துல நீங்களே உங்களை புறக்கணிச்சிருப்பீங்க. இதுக்கெல்லாம் நீ தகுதி கிடையாது, இதெல்லாம் உனக்கு ஒர்த்து கிடையாது, இதுக்கெல்லாம் நீ பாத்திரவான் கிடையாது. இப்படி நம்மை நாம் புறக்கணித்த இடத்திலும், மற்றவர்கள் நம்மை புறக்கணித்த இடத்திலும், அந்த வாழ்க்கையினுடைய மோசமான சாட்சி, மோசமான செயல்களை நம் மீது சொல்லி குற்றம் சாட்டி நம்மளை புறக்கணிக்கும் பொழுது
அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ மூளைக்கு தலைக்கல்லாக இருக்க வேண்டிய நபர், உன்னை நான் அப்படி தான் அழைச்சேன், உன்னை நான் அப்படி தான் பார்த்தேன், உன்னை அப்படி தான் சிருஷ்டித்தேன். ஆனால் நீ இப்போ எப்படி இருக்கன்னா தலைக்கல்லாம் இல்லை, ஒதுக்கப்பட்டிருக்கிற, ஓரமாக இருக்கிற. பெரிய பில்டிங்கை தாங்கக்கூடிய நபராக உன்னை நான் வச்சுருந்தேன். ஆனால் ஒரு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி உன்னை யூஸ் பண்ணி தூக்கி வீசுகிற நிலைமைக்கு நீ ஒரு வேளை உன் வாழ்க்கையினால் தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் பயப்படாத, உன்னுடைய அந்த புறக்கணிக்கப்பட்ட அதே சாட்சி, அதே வாழ்க்கை, அதே நபர்களுக்கு முன்பாக உன் வாழ்க்கையை நான் எடுத்து சாட்சி உள்ள வாழ்க்கையாக மாற்றி அந்த வாழ்க்கையின் மீது அநேகரை வாழ வைக்கிற நபராக உன்னை மூளைக்கல்லாக மாற்றுவேன் அப்படின்றதுக்காக தான் இந்த வசனம். புறக்கணிக்கப்பட்ட அதே வாழ்க்கை, உடைக்கப்பட்ட அதே வாழ்க்கை, ஏற்றுக்கொள்ள முடியாத அதே வாழ்க்கையை எங்கேயும் தூக்கி போட்டுறாத. அந்த உடைந்த வாழ்க்கையோடு, உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த சம்பவங்களோடு நீ ஏன்ட்ட வா. அதே சாட்சியோடு வா. உன்னுடைய பழைய மோசமான சாட்சியோடு ஏன்ட்ட வா. அது உடைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்காத. அந்த சாட்சியை கொண்டு என்னிடத்தில் கொடு. நான் அந்த சாட்சியை எப்படி மாற்றுவேன் அப்படின்னா, ஒருவரும் நிராகரிக்க முடியாத, எல்லாருக்கும் பயனுள்ள வகையில், எல்லாரும் உன்மீது கட்டப்படுகிற வகையில் அந்த சாட்சியை நான் மகிமையுள்ளதாக மாற்றுவேன். அதுக்கு பேர் தான் மூளைக்கு தலைக்கல். நம் வாழ்க்கையை மாற்ற அவர் வல்லமை உள்ளவர். ஆனால் அவருக்கு தேவை உன்றிருந்து நல்ல சாட்சி இல்லை, உன் வாழ்க்கையில் இருக்கிற மோசமான ஒஸ்ட்டு தான் அவருக்கு தேவை. அந்த ஒஸ்ட்டை கொண்டு அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை பெஸ்ட்டாக மாற்றி தருவார். இந்த உலகத்தில் இருக்கிற ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் இருக்கிற பைத்தியமானதை, ஒன்றும் தெரியாததை, உடைக்கப்பட்டதை, நிராகரிக்கப்பட்டதை அவர் என்ன பண்ணுறாருன்னா தெரிந்து கொள்கிறார். இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, ஞானிகளுக்கு தெரியாது இவர் பைத்தியங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று. அண்டர் கிரவுண்ட்லேயே வச்சு அவனை பாலிஷ் பண்ணிட்டே இருப்பார். அவனை எப்படி வளர்க்குறாரு, அவனுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாரு, அவனுக்குள்ளே என்ன நடக்குதுன்னே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் எப்படி இருப்பான்னா அமைதியாகவே இருப்பான். அவன் செய்கிறதும் சுற்றி இருக்கிற சமுதாயத்துக்கும் குடும்பத்துக்கும் சம்மதம் இல்லாமல் இருக்கும். சொல்லுங்கள், பைத்தியத்திட்ட பக்கத்தில் பா சொல்லுங்கள், பைத்தியத்திட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாரு. எப்போ அது ராஜாவாகும் தெரியாது, எப்போ தேவன் அதை உயர்த்துவார்னு தெரியாது, ஞானிகளை வெக்கப்படுத்துவார்னு தெரியாது. ஏன்னா அண்டர் கிரவுண்டில் அவனுக்கு அவன் ஹார்ட்டில் ஒர்க் பண்ணிட்டே இருப்பார். அப்போ அந்த தள்ளப்பட்ட கல் உங்கள் வாழ்க்கையில் பல வருடங்கள் பாதி வாழ்க்கையை தள்ளப்பட்டவராக, புறக்கணிக்கப்பட்டவராக நீங்கள் ஒரு வேளை கழிச்சிருக்கலாம். வாழ்க்கையை எங்கே திரும்பி பார்த்தாலும் யாராவது ஒருவர் செய்த தீமைகள் உங்கள் கண்களுக்கு முன்பாக வந்துட்டே இருக்கலாம். அந்த தீமையோடையவே நீங்கள் தேவன்கிட்ட போங்க, அந்த தீமையவே எடுத்துகிட்டு போங்க. அந்த தீமையவே சார்பாக்கி உங்களுக்கு நல்ல ஆயுதமாக உங்களை மாற்றுவார். பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையில் ஆதியாகமம் 37வது அந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது, யோசேப்புடைய வாழ்க்கையில் அவனுடைய சகோதரர்கள் அவனை முற்றிலும் பகைக்கிறாங்க, அவனை முற்றிலும் வெறுக்கிறாங்க. எந்த அளவுக்கு வெறுக்கிறாங்கன்னா, அவன் இந்த பூமியிலேயே இருக்கக்கூடாத அளவுக்கு வெறுக்கிறாங்க. சொந்த குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய நிராகரிப்பு. ஒரே ஒரு பையன் சுற்றி இருக்கிற 10-12 சகோதரர்களும் வெறுக்கிறாங்க, அவனை எதிர்க்கிறாங்க அப்படின்னா அவனுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும்னு நினச்சி பாருங்க. இத்தனைக்கும் அண்ணன் தம்பிக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு போகிறான், அண்ணன் தம்பி சாப்பிடணும்னு நினைக்கிறான், அவங்க வாழணும்னு நினைக்கிறான், நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான், சந்தோஷமாக அப்பாட்டிருந்து சாப்பாடு வாங்கிட்டு போகிறான். அவனுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்கணும் அவன் வாழ்க்கையில் எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். அண்ணன் தம்பி இப்படி ஒரு துரோகத்தை செய்வாங்க, அவங்கள இருதயத்தில் என்னை பற்றி ஒரு பயங்கரமான ஒரு கொலை வெறி இருக்குது, ஒரு புறக்கணிப்பு இருக்குது, கசப்பு இருக்குது அப்படின்னு அவனுக்கு ஒரு நாளும் தெரியல. திடீர்னு அவனை பிடிச்சி அவன் ஷர்ட்டெல்லாம் கழட்டி அவன் கொண்டு வந்த சாப்பாட்டை சாப்பிட்டு அவனையே தூக்கி குழியில் போடுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய புறக்கணிப்பை அவன் வாழ்வில் அவன் சந்தித்தான். அவனை பற்றி சொல்லப்படுகிறது, அவன் மிகவும் அழுந்தான், கதறி கதறி அழுந்தான், ரொம்ப அழுந்தான். ஆனாலும் அவர்கள் அவனுக்கு இறங்கவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. பாருங்கள், சில நேரங்களில் மனிதர்கள் நம்மை ஒருவரும் தூக்க முடியாத குழியில் நம்மை போடும் பொழுது தேவன் அமைதியாக இருப்பதில்லை. அவனை ஒருவரும் தொட முடியாத உயரத்தில் வைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய திட்டத்தை அவர் போட்டுட்டு தான் அந்த குழியில் போறக்கே ஒப்பு கொடுக்குறாரு. உங்களை உடைக்கிறாங்க, உங்களை தள்ளுறாங்க, புறக்கணிக்கிறாங்க, வார்த்தையினால் சேதப்படுத்துகிறாங்க அப்படின்னா அதற்கு பின்பாக ஒரு மிகப்பெரிய உயர்வையும் மகிமையும் தேவன் உங்களுக்காக ஏற்படுத்தி வச்சுட்டு தான் இந்த சோதனையை உங்களுக்காக அவர் அனுமதிக்கிறார்.
உங்கள் கண்ணில் இருந்து அந்த கண்ணீர் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கான ஜெயத்தை அவர் திட்டமிட்டு தான் உங்களை அழுகவே விடுறார். அல்லேலூயா. இப்போ புறக்கணிக்கப்பட்ட இந்த யோசேப்பு உறவுகளால் உடைந்திருந்தாலும், அண்ணன் தம்பி தன்னுடைய வாழ்க்கையினுடைய திட்டத்தை புரிந்து கொள்ளாமல் திட்டத்தையே உடைத்திருந்தாலும், தேவனுடைய திட்டம் அவன் வாழ்வில் ஒரு நாளும் உடைந்து போகவில்லை. ஆமே. அண்ணன் தம்பி நினச்சா அவன் அழிச்சிடலாம், ஒன்றுலாம் பண்ணிடலாம். நம்ம குடும்பத்திலேருந்து இவனுடைய கனவு சொல்கிற இந்த ஊழியத்தையே காலி பண்ணிடலாம். இவனுக்கு மட்டும் என்ன கனவாக வந்துருக்கு, இவனுக்கு மட்டும் என்ன சொப்பனமாக வந்துருக்கு, இவனுடைய திட்டமே ஒன்றும் இல்லாமல் ஒழிச்சிடலாம் அப்படின்னு அண்ணன் தம்பி நினச்சாங்க. ஆனால் தேவனுடைய திட்டம் மனிதர்களால் ஒரு பொழுதும் உடைத்து போட முடியாது. தேவனுடைய திட்டம் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கிற ஒரு மிகப்பெரிய மூளைக்கல்லாக அது இருக்கிறது. ஆனால் யோசேப்புக்கு தெரியாது, அண்ணன் தம்பி தூக்கி போட்ட அந்த குழி தான் அரண்மனைக்கு போகிற வழி அப்படின்னு அவனுக்கு தெரில. சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் புறக்கணிக்கப்படும்போது ஏற்படுகிற வலிகளும் வேதனைகளும் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாசலாக கூட இருக்கலாம். நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை சொல்லி தருவதற்காக தேவன் நம்மை சுற்றி இருக்கிறவர்களை சில நேரத்தில் புறக்கணிக்க வைக்கலாம். ஆமே. அப்படி அண்ணன் தம்பிங்க எதிர்க்கும் பொழுதும், அண்ணன் தம்பிங்க அவனை தூக்கி குழியில் போடும் பொழுதும் அவங்க மீது அவனுக்கு அன்பு வந்துச்சே தவிர ஒரு நாளும் அவனுக்கு கசப்பே வரல. ஏன் அப்படின்னா, ஒரு வேளை கசப்பு வந்துருச்சுன்னா எகிப்தில் இருக்கும்போது பழி வாங்கியிருப்பான். அண்ணன் தம்பிகளை நினச்சி பழி வாங்கியிருப்பான். ஆனால் தேவன்தான் இந்த வழியில் என்னை நடத்த சித்தமாக இருக்கிறார். இந்த புறக்கணிப்பிலிருந்து நான் என்னை பலப்படுத்தி இதிலிருந்து வெளியே வரணும் அப்படின்றத யோசேப்பு நல்லா உணர்ந்தவனா அவன் ஒவ்வொரு நாளும் செயல்பட்டான். அதனால வசனம் அவனை பற்றி இப்படி சொல்லுது. ஆதியாகமம் 39:2 கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஆமே. புறக்கணிக்கப்பட்ட இடத்துல, உடைக்கப்பட்ட இடத்துல, ஆழமான குழியில் நாம் அமிழ்ந்து போகும் பொழுது, நாம் சத்தமிட்டு கதறும் பொழுது, நம்முடைய சத்தம் எல்லாருக்கும் கேட்டும் யாரும் உதவி செய்ய முடியாத நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஏன் இருந்தார்? அவனுக்காக ஒரு மிகப்பெரிய உயர்வை வைத்திருக்கிறார், ஒரு மிகப்பெரிய சிங்காசனத்தை வைத்திருக்கிறார். எல்லாரையும் போஷிக்கும்படி, எல்லாரும் அவனால் காப்பாற்றப்படும்படி தேவன் ஒரு உயர்வை அவன் வாழ்வில் வைத்திருந்தார். அதனால் அந்த குழியில் அவனுக்கு சாதகமான ஒரு மோட்டிவேஷனாக அந்த குழியை அவன் மாற்றிக்கொண்டான். ஆமே. பாருங்க, மோசையோட வாழ்க்கையிலையும் ஒரு மிகப்பெரிய புறக்கணிப்பு. யாத்திராகமம் 2:14 வாசிங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம். போதும். எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? மோசையை பார்த்து இந்த கேள்வி கேட்குறான். ஆனால் இந்த மோசை யாருன்னா, சின்ன வயசுலேருந்து பார்வோனுடைய அரண்மனையில் அடுத்த ராஜாவாகக்கூடிய நிலைமையில் சகல வல்லமையிலும் பழக்குவிக்கப்பட்டு, சகல ஞானத்திலும் சகல யுத்தத்திலும் பழக்கிக்கப்பட்டு அடுத்த ராஜாவாக இருக்கான பொசிஷனில் தயாராக இருக்கக்கூடிய ஒரு நபர் இவன். இவனை பார்த்து அந்த ஜனங்க கேட்குறாங்க, இஸ்ரவேல் ஜனங்க கேட்குறாங்க, எங்கள் மீது உன்னை நியாயாதிபதியாக, நியாயம் விசாரிக்கிறவராக, அரசனாக, அதிபதியாக ஏற்படுத்தினது யாரு? அங்கே ஒரு புறக்கணிப்பு பாருங்க. அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய புறக்கணிப்பு. இவன் சாதாரண மனுஷனாக இருந்தால் கூட பரவாயில்ல, இவன் எல்லாவற்றிலும் கற்று தேர்ந்தவன். அப்போஸ்தலர் 7:22 பார்த்தோன்னா எகிப்தில் இருந்த அந்த மோசை எப்படிப்பட்டவனா இருந்தான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 7:22 மோசே எகிப்தருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். இப்படிப்பட்ட மோசையை தான் ஜனங்க புறக்கணிக்கிறாங்க. எனக்கு வேணாம், நீ அதிபதியாக இருக்க வேணாம், நீ எனக்கு ராஜாவாக இருக்க வேண்டாம், நீ உனக்கு சகல திறமையும் இருக்கலாம், சகலத்திலையும் வல்லவனாக இருக்கலாம், ஆனால் நீ எனக்கு வேண்டாம். இவனை புறக்கணித்த இந்த நபர்களுக்கு பின்பாக தேவனுடைய ஒரு மிகப்பெரிய திட்டம் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, மோசையை இப்போவே தேவன் ராஜாவாக்கி ஒருவேளை இஸ்ரவேலுடைய ஜனங்களை விடுதலை பண்ணி கூட்டு வந்தார்னா, இவன் எகிப்தியருடைய கற்பிக்கப்பட்ட அந்த பாடத்தின்படி தான் அவங்கள நடத்துவான். இவனுக்கு இரக்கம்னா என்னன்னு தெரியாது,
இவனுக்கு அன்புனா என்னன்னு தெரியாது, மனம் உருக்கணும் என்னன்னு தெரியாது, சாந்தனம் என்னன்னு தெரியாது. யாராச்சும் தப்பு செஞ்சாங்க அப்படின்னா வெட்டி உடனே மணலில் புதைச்சிருவான். இதுதான் எகிப்து இவனுக்கு கற்றுக் கொடுத்துச்சு. அதனால் தேவன் பார்க்குறாரு, இவனுக்கு எகிப்து கற்றுக் கொடுத்ததெல்லாம் எகிப்தினுடைய ஞானம், இந்த உலகத்தினுடைய ஞானம். அதனால் இந்த மோசேக்கு நான் ஸ்பெஷல் ட்ரைனிங் வைக்க போகிறேன். இந்த மோசைக்கு நான் ஸ்பெஷலாக ஒரு பாடத்தை கற்பிக்க போகிறேன். எகிப்து 40 வருஷம் அவனுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்துச்சு. இப்போ நான் 40 வருஷம் அவனுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குறேன். என்ன பாடம் அப்படின்னா, யாத்ராகமம் 3:1 பாருங்கள். அது என்ன பாடம்? மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். ஆமே, மாமனாருடைய ஆடுகளை மேய்க்கிறது தான் தேவன் இவனுக்கு கொடுத்த ட்ரைனிங்கு. ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம், கர்த்தர் பல யூனிவர்சிட்டியில் போய் படிச்சுட்டு பல விதத்தில் நம்ம படித்தா தான் எல்லா விதத்திலும் தேர்ந்தெடுப்போம்னு நினைக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு ஒரு மனுஷனுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு சின்ன எறும்பு போதும். ஆமே, ஒருத்தனை ஞானியாக மாத்திரக்கு ஒரு சின்ன புல் போதும். சாலமோனை தான் சொல்கிறான், செவத்தில் இருக்கிற ஈசோப்பு முதற்கொண்டு காட்டில் இருக்கிற உயரமான மரங்கள் வரைக்கும் அவர் எனக்கு ஞானத்தை கற்றுக்கொண்டார். நான் எறும்புட்டு போய் ஞானத்தை கற்றுக்கொண்டேன், புல்லுட்டு போய் ஞானத்தை கற்றுக்கொண்டேன். பாருங்கள், யோனாவுக்கு அந்த ஆமனுக்கு செடியை வச்சு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரு. தேவனுக்கு நீங்கள் யார், என்ன பண்ணியிருக்கீங்க, எப்படி ஸ்ட்ரென்த்தாக இருக்கீங்க, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ உடஞ்சிருக்கீங்க, அந்த உடஞ்ச கேப்பில் மண்ணை போட்டு விதையை போட்டு ஒரு மரத்தை வளர்த்துருவார். அதனாலேயே சில இடத்துல பார்ப்பார், கேப்பே இல்லாமல் நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன் அப்படின்னா உடைக்கிறதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட்டை கூப்பிட்டு வந்து உடைக்க வைப்பார். அது சில நேரத்தில் மாமியாராக கூட இருக்கலாம், மாமியாருக்கு மருமகளாக கூட இருக்கலாம், என் பையனாக கூட இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். உங்களை உடைச்சி அதில் மண்ணை ரொப்பி அங்கே ஒரு விதையை வச்சு கடைசியில் நீங்களே தெரியாத அளவுக்கு பெரிய மரத்தை வளர்த்தி அந்த மரத்துலேருந்து அநேக கனிகளை அவர் கொண்டு வந்துடுவார். இப்போ தேவன் இவனுக்கு பாடத்தை சொல்லித்தரதுக்காக ஆடு மேய்க்க கூப்பிட்டு போகிறாரு. ஒன்று, இவனுக்கு பாடம் சொல்லித்தரணும். ரெண்டாவது, இவன் கற்றுக்கிட்ட அத்தனை பாடத்தையும் அழிக்கணும். இது ரெண்டு தான் அவர் மனசில் இருக்குது. எகிப்தினுடைய சகல பாடத்தையும் அழிக்கணும், இவனுக்கு புதுசாக ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். அதனால தான் வசனம் தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளே மேய்த்தான் அப்படின்னு சொல்லப்படுது. எத்தனை வருஷம் மேய்ச்சான்? 40 வருஷம் மேய்க்கிறான். 50 லட்சம் ஜனங்களை வழி நடத்துறதுக்கு 40 வருஷம் ஆடு மேய்க்க வைக்கிறாரு. அது ஏன் ஆடு மேய்க்க வைக்கிறாரு? அப்போ தான் இவனுக்கு தெரியும், ஒரு ஆடு குட்டி போட்டு அந்த குட்டியை பாதுகாத்து மழைக்கும் வெயிலுக்கும் சில நேரத்தில் அந்த தொழுவத்தில் இருக்கிற ஆடுகள்கிட்டருந்தும் அது பாதுகாத்து சரியாக பால் கொடுத்து அதை பெருசாக வளர்த்து அதை விற்கிற வரைக்கும் அதை பாதுகாத்து அதுக்கு இரக்கத்தை காமிச்சு அதை ஓடும் பொழுது மறுபடியும் கூப்பிட்டு வந்து அது தப்பாக சாப்பிடும் பொழுது சரியானதை கொடுத்து அதை வழி நடத்துறது எவ்வளோ கஷ்டன்றத 40 வருஷமாக ஆடு மேய்ச்சே இவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. நம்மள தான் என்ன பண்ணியிருப்போம், இருக்கிறதுலையே பெரிய பைபிள் காலேஜாக பார்த்து அங்கே அனுப்பிவிடு, நல்லா படிச்சுட்டு வரட்டும், அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு பாஸ்டாக போடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இல்லை, இருக்கிறதுலையே நல்ல பட்டிக்காடாக பார்த்து அங்கே 2 ஆடை வாங்கி அவனை மேய்க்க விடு, அவன் சிறந்த ஊழியக்காரனாக வருவான் அப்படின்றார். கவலைப்படாதீங்க, உங்கள் ஊழியக்காரருக்கு டபுள் ட்ரைனிங். ஸோ மோசையுடைய வாழ்க்கையில் இந்த புறக்கணிப்புக்கு தேவன் கொடுத்த பரிசு என்னன்னா, சம்மதமே இல்லாமல் வாழ்க்கையை நடத்திட்டு போகிறாரு. எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் சம்மதமே இல்லைங்க, என் வாழ்க்கை போகிற ரூட்டே தெரிலங்கன்னு நினைக்கிறீங்க, மனசுக்குள்ள நினைக்கிறீங்க, கை தூக்காமல் இருக்கீங்க. அதெல்லாம் தேவன் உங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய பயிற்சி. ஆமே, அவனை ஆடு மேய்க்க வைத்தார். ஆடு மேய்ச்சிட்டு கடவுள் பேசுகிறாரு. அவன் எகிப்துக்கு மறுபடியும் போகிறான். கடவுள்கிட்ட பிடிச்சதே என்ன அப்படின்னா, யார் ஒதுக்குறார்களோ, யார் புறக்கணிக்கிறார்களோ அவர்களிடத்திலேயே மறுபடியும் கொண்டு போய் நிப்பாட்டுவார். எப்படின்னா, ஃபஸ்ட்டு உன்னை ஒதுக்கும் போது நீ எப்பேற்பட்ட வல்லமையில் இருந்த, எப்பேற்பட்ட ஞானத்தில் இருந்த, எப்பேற்பட்ட பவரில் இருந்த, அதை விட 1000 மடங்கு பவர்ஃபுல்லாக கொண்டு போய் அவன் முன்னாடி நிப்பாட்டுவார். ஆனால் அவன் கண்ணுக்கு எப்படி தெரியும்னா, மிகப்பெரிய ஏமாளி மாதிரி கோமாளி மாதிரி தான் அவன் கண்ணுக்கு தெரியும். பார்வோன் முன்னாடி கொண்டு போய் இவன் நிப்பாட்டுறாரு. ஆனால் இப்போ இவன் சாதாரணமான மனுஷன் இல்லை, இவனோடு கூட சர்வ வல்லமுள்ள தேவன் இருக்கிறாரு. ஆனால் பார்வன் என்ன சொல்கிறான்னா, மோசே ஆரோன் செங்கல் இருக்காமல் இங்கே என்ன பண்ணிருக்கீங்க,
உங்களுக்கு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு அரை மணி நேரம் வரைக்கும் வந்துட்டிங்களா? இவங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா 10 செங்கல் அறுக்கும்படி இவனை கொண்டு போய் விடுங்க அப்படின்னு அவங்கள வச்சு காமெடி பண்ணுறான். ஆனால் பார்வோனுக்கு தெரியாது, இப்பொழுது வந்திருக்கிற மோசே எகிப்தினுடைய எல்லாவற்றையும் கற்றுக்கிட்டு வரல, கர்த்தரை கற்றுக்கிட்டு கர்த்தர் யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு உடைக்கப்பட்ட இடத்துல ஒரு மிகப்பெரிய தேவனை அறிந்திருக்கிற ஒரு மரமாக அவன் வந்து எகிப்தின் சாம்ராஜ்யத்தை அழிப்பதற்காக பார்வோனுக்கு முன்பாக வந்து நின்று கொண்டிருந்தான். ஒரு தலைவனை ஜனங்கள் புறக்கணிக்கிறார்கள் என்றால் அவனை தேவன் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார் என்று அர்த்தம். எந்தெந்த இடத்துலலாம் தேவ மனிதர்கள், தலைவர்கள், விசுவாசிகள், தேவனை பின்பற்றுகிற நபர்களாகிய உங்களை மற்றவர்கள் புறக்கணிக்க நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒன்று புரிஞ்சுக்கங்க, அவங்க புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேவன் உங்களை புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார். தேவன் உங்களை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் மோசையை தேடி வந்து இவன் தான் இந்த வேலைக்கு கரெக்டாக இருப்பான் அப்படின்னு தேடி வந்து அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவருடைய புரிந்து கொள்ளுதலை அவனுக்கு கொடுத்து மறுபடியும் அந்த எகிப்து தேசத்துக்கு அவனை அனுப்புகிறார். இப்போ புரிந்து கொள்ளாதவர்கள், உடைக்கப்பட்டவர்கள், புறக்கணித்தவர்களுக்கு முன்பாக நீங்கள் மறுபடியும் நிலை நிறுத்தப்படுவீர்கள். பலவீனமாக அல்ல, மிகவும் வல்லமையோடு, ஞானத்தோடு, அறிவோடு நிச்சயமாக தேவன் உங்களை அவர்களுக்கு முன்பாக நிறுத்துவார். இயேசுவை நினச்சாங்க, சிலுவையில் ஆணி அரைஞ்சி கொன்னுட்டோம், இதுக்கப்புறம் இயேசு வரமாட்டார், பலவீனப்பட்டு இறந்துட்டார்னு நினச்சாங்க. ஆனால் உயிர்த்தெழுதின் வல்லமையோடு, பிதாவினுடைய வல்லமையோடு உயிர்த்தெழுந்து வந்து அவங்க முன்பாக நின்று நான் உயிரோட வந்துட்டேன்னு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பரத்துக்கு ஏறி போனார். ஆமென். அப்படி புறக்கணிக்கப்பட்ட, பலவீனப்படுத்தப்பட்ட, பைத்தியங்கள் என்று எண்ணப்படுகிற ஒவ்வொருத்தருடைய வாழ்விலும் தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தம்முடைய வல்லமையை அவர் செயல்படுத்துவார். 1 சாமுவேல் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒரு வாசிங்க. நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றான். மனுஷனை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கு. மனுஷனுக்கு தேவன் கொடுத்துருக்கிற ஞானம் என்ன அப்படின்னா, அவன் ஒரு சைக்காலஜி டாக்டர் மாதிரி தான் அவன் செயல்படுவான். எப்படி? முகத்தை பார்த்து, அவனுடைய சரீர உடை பாவனையை பார்த்து, அவனுடைய பேச்சை பார்த்து, அவனுடைய செயல்பாடுகளை பார்த்து மனுஷன் உன்னை கணிக்கிறான். தேவன் சொல்கிறாரு, நான் அவனை புறக்கணித்தேன். யாரை? சாமுவேலை சொல்கிறாரு, நான் தெரிந்து கொண்ட சவுலை ராஜாவாக இல்லாமல் நான் கீழே தள்ளுறேன். அவன் என் வேலையை செய்யாமல் அவன் வேலையவே செஞ்சிட்ருக்கான், அதனால் அவன் ராஜா இல்லை. நீ உன் தைல கும்பை நிரப்பிட்டு நான் காண்பிக்கிற ஒரு மனுஷனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. இவன் போய் பார்க்குறான், ஈசாயினுடைய வீட்டில் 7 பேர் இருக்காங்க. 7 பேரும் பயங்கர பலவான்களாக இருக்கிறாங்க, யுத்த வீரராக இருக்கிறாங்க, இராணுவத்தில் வேறு இருக்காங்க, அரசாங்க வேலையில் ஈடுபாடோடு இருக்காங்க. ஃபஸ்ட்டு பையனை பார்க்கும்போது சாமுவேலுக்கு என்ன தோணுதுன்னா, கண்டிப்பாக இவனாக தான் இருப்பான் ராஜாவா, ஏன்னா ஹைட்டும் வெயிட்டுமா இருக்கிறான். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ராஜாவை தேவன் தேர்ந்தெடுக்கும்போது சவுல் ரொம்ப உயரமானவன், எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழே தான் இருந்தாங்க, அதனால் பலசாலியாக இருந்தான். அதனால் அதே மாதிரி தான் செகண்ட் டைம் சூஸ் பண்ணுவார் அப்படின்னு நினச்சிட்டு சாமுவேல் தைல கும்பலாம் ரெடி பண்ணும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் அல்ல, இவனை நான் புறக்கணித்தேன். நீ இவன் முகத்தை பார்த்து, இவனுடைய சரீர செயல்பாடெல்லாம் பார்த்து இவன் தான் இருப்பான்னு நினைக்கிற, ஆனால் இவனை நான் முற்றிலும் புறக்கணிக்கிறேன். ஏன்னா இவனுடைய ஹார்ட்டை நான் பார்க்குறேன், இவன் இருதயம் எனக்கு முன்பாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, அது எனக்கு சரிப்படுற மாதிரி தெரில. இப்படி 7 பேரையும் வர வைக்கிறான். 7 பேரையும் தேவன் தெரிந்து கொள்ளல. இவனுக்கு ஒரே சந்தேகம், 7 பேரையும் தேவன் தெரிந்து கொள்ளையே. ஆனால் நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது இந்த வீட்டில் தான் ஒரு பையனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறேன்னு தேவன் சொன்னார், ஆனால் யாருமே கர்த்தர் இவன் தான் சொல்ல மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லி ஈசாயிட்ட அவங்க அப்பாட்ட கேட்கும்போது அவன் சொல்கிறான், உனக்கு இவ்வளோ தான் பிள்ளைங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது, ஆமாம் எனக்கு இன்னொரு பையன் இருக்கான், அவன் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்ச்சிட்ருக்கான் அப்படின்னு அவன் சொல்கிறான். சாமுவேல் சொல்கிறாரு, அவன் இங்கே வர வரைக்கும் நான் எதையும் சாப்பிட மாட்டேன், எந்த ஸ்டெப்பையும் எடுத்து வைக்க மாட்டேன். அவன் வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் தான், இவனை என்ன பண்ணு, அபிஷேகம் பண்ணு அப்படின்றார். இந்த சம்பவத்தில் தாவீதுடைய வாழ்க்கையில் தாய் தகப்பன் அவனை குறித்து ஒரு திட்டமே இல்லாமல் இருக்கிறாங்க. தாய் தகப்பனுடைய எண்ணத்தில் தாவீது இல்லாத மாதிரி இருக்குது. தாய் தகப்பனுடைய திட்டத்தில் தாவீதுடைய வாழ்க்கைக்குன்னு அவங்க எதுவுமே செய்யாத மாதிரி இருக்குது.
அதனால தான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணும் அப்படின்னு சாமுவேல் கேட்டும் தாவீது ஞாபகம் இவங்களுக்கு வரவே இல்லை. இவனெல்லாம் எங்கே ராஜாவாக்க போகிறாரு? அதனால் அப்பா சொல்கிறாரு சாமுவேல்கிட்ட, இவனால் எந்த யூஸும் இல்லைங்க எனக்கு அப்படின்னு. உண்மையான பரம அப்பா சொல்கிறாரு, இதுக்கப்புறம் நான் இவனை எப்படி யூஸ் பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் தாய் தகப்பனோ உங்களை சுற்றி இருக்கிறவங்களோ உங்களை குறித்து எந்த திட்டமும் போடாமல் இருக்கலாம், உங்களை குறித்து சரியான பார்வை இல்லாமல் இருக்கலாம், இவன் எதுக்குமே யூஸ் ஆக மாட்டான்னு புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், ஒதுக்கலாம், உங்களுடைய ரியல் ஸ்ட்ரென்த் என்னன்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்படி ஒருவேளை தெரியாமல் இருந்தாலும் தாவீதுக்கு திட்டம் போட்டு அவனை ராஜாவாக உயர்த்தின தேவன் நம்முடைய வலது பாரசத்தில் இருக்கிறார். தாவீதுக்கு அருளின கிருபைகளை நிச்சயமாக நமக்கும் அருளுவார். ஆமே. அவன் வாழ்க்கையில் பாருங்கள், ஆடு மேய்ச்சிட்டு அவன் கிட்டார் வாசிச்சே இருக்கிறான். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு கிட்டார் வாசிக்கிறான். இந்த கிட்டார் வாசிக்கிற இவனுக்கு தெரியுமா நாளைக்கு நான் வந்து ஒரு பெரிய ராஜாவாக ஆக போகிறேன்னு? இல்லை, இந்த கிட்டார் வாசிக்கிற இவன் தான் நாளைக்கு நான் ராஜாவாக போகிறேன்ட்டு கிட்டார் வாசிச்சானா? நாளைக்கு நான் ராஜாவாக போகிறேன், அதனால் இந்த ஆடுகள்லாம் சரியாக மேய்க்கணும், அவன் கோலியாத்த வருவான், அவனை நான் அடிக்க போகிறேன், அதுலேருந்து என் வாழ்க்கை ஓஹோன்னு போயிடும், அதனால் இப்போதுலேருந்தே நான் கவனம் வச்சு கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு என்னைக்காச்சும் ப்ராக்டிஸ் பண்ணானா? இவன் சரியாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் இவனால் ராஜாவாக முடியாது. இவங்க அப்பா இவனுக்காக திட்டம் போட்டிருந்தாலும் இவனால் ராஜாவாக முடியாது. இந்த நாளில் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறேன், நீங்கள் திட்டம் போடவில்லை என்றாலும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலைன்னாலும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும் திட்டம் போடாத இடத்துல, உங்களால் எட்டி பிடிக்க முடியாத இடத்துல உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் தேவன் உயர்த்துவார். ஆமே. தாவீதுக்காக திட்டம் போடுற ஒரு தேவன் இருக்காரு. அவங்க அப்பா அம்மா போடலனாலும் அவனே போடலனாலும் அவனுக்காக திட்டம் போட்டு அவனை உயர்த்துகிற ஒரு தேவன் அவனு கூட இருக்கிறார். பாருங்க, மனிதர்கள் முடிந்தது என்று சொன்ன இடத்துல தான் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நீ முடிச்சுன்னு சொல்லிட்டல, நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ தான் ஆரம்பமே அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்றார் தேவன். எங்கெங்கெல்லாம் மனுஷன் நம்ம வாழ்க்கையில் இவன் வாழ்க்கை இப்படி தான் முடிஞ்சிச்சு, இவன் வாழ்க்கை இப்படி தான் முடியும் அப்படின்னு நம்ம மீது நம்முடைய அனுமதி இல்லாமல் நம்ம தலையெழுத்தை நம்ம மீது எழுதுன்னு நினைக்கிறாங்களோ, அப்பப்போலாம் தேவன் குறுக்க வந்து இடைமறித்து நம்மளை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இல்லை, உன் வாழ்க்கை முடிய போகிறது கிடையாது, இப்போ தான் உன் வாழ்க்கை ஆரம்பிக்கவே போகுது. தாவீது வாழ்க்கையும் அதான் சொல்கிறாரு, தாவீது உன் வாழ்க்கை முடிஞ்சு நீ நினைக்கிற, நான் உன்னை அபிஷேகம் பண்ணது உண்மைதான். சாமுவேல் வந்து அபிஷேகம்லாம் பண்ணிட்டு போயிட்டார். அபிஷேகம் பண்ணிட்டு போயிட்டு 7 வருஷம் ஆயிடுச்சு ராஜாவாக இருக்கு. ராஜாவே ஆகலை. ராஜாவாகிறதுக்கு முன்பாகவே எனக்கு பல பிரச்சனை வருது, பல போராட்டம் வருது. சொந்த நாட்டு ராஜாவே இவனை துரத்துறாரு, கொல்லணும்னு நினைக்கிறாரு. இவன் கூட யாருமே இல்லை பாருங்க, இவனுக்கு ஒத்தாசைக்கு யாருமே இல்லை. கொகை, குழி, மரங்கள், காடுகளில் போய் அங்கே ஒழிஞ்சிட்டே இருக்கிறான். இவனுக்கு ஒரு கேள்வியாக இருந்திருக்கலாம், ஆண்டவரே எங்கள் வீட்டில் என்ன புறக்கணிச்சாங்க, எங்கள் அப்பா அம்மா என்ன புறக்கணிச்சாங்க, அங்கே வந்து சும்மா இருந்த என்ன அபிஷேகம் பண்ணிட்டு போயிட்டீங்க, இப்போ ராஜாவை என்ன புறக்கணிக்கிறாரு, என் வாழ்க்கையில் என்ன தான் திட்டம் வச்சுருக்கீங்க, நான் எப்போ தான் ராஜாவாவேன் அப்படின்னு இவன் கேள்வி கேட்டிருக்கலாம். கர்த்தர் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 1 சாமுவேல் புஸ்தகம் 22வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிங்க. தாவீது கூட யாரெல்லாம் சேர்ந்தாங்க அவனுடைய பிரச்சனை நேரத்தில், அவன் உடைக்கப்பட்ட நேரத்தில், கர்த்தர் அவனை ராஜாவாக ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி பல வருஷம் ஆயிடுச்சு. பல வருஷம் ஆகி ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் கர்த்தர் அவனை மறுபடியும் பவர்ஃபுல்லாக மாற்றிருக்கு, அவனை ஸ்ட்ரென்த்தாக மாற்றிருக்கு. அவன் கூட யாரெல்லாம் சேர்த்து விட்டார் அப்படின்னா, ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடு கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். ஒருவேளை நம்ம கூட இல்லை நம்ம காலகட்டத்தில் யாராவது ஒரு தலைவர் கூட இந்த மாதிரி நபர்கள் கூடிக்கொண்டா அவர்களை தலைவராக நம்ம ஏற்றுப்போமா? கடவுள் என்னைக்கும் மனுஷனுடைய ஞானத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டை தான் பண்ணுறாரு. தாவீது பலப்படணும், தாவீதை ராஜாவாக்கணும்னா என்ன பண்ணணும்? ஆப்போசிட் இருக்கிற எல்லா அமைச்சர்களையும் எம்எல்ஏக்களையும் இவர் என்ன பண்ணணும்? கூட்டு வந்து இங்கே வச்சிருக்கணும். ஆனால் இவர் சொல்கிறாரு, உனக்கு நான் புதிய அமைச்சர்லாம் தரேன், புதிய எம்எல்ஏ தரேன் அப்படின்னு. கடன் வாங்கினலாம் இந்த பக்கம் நெல், ஒடுக்கப்பட்டவன்லாம் அந்த பக்கம் நெல். தாவீது கூப்பிட்டு கேட்டிருப்பான், நீ எங்கே இருந்த இவ்வளோ நாள் அப்படின்னா, நான் எங்கள் ஊரில் ஒரு 10 லட்சத்துக்கு கடன் வாங்கிட்டேன், அதனால் அவன் என்னை வெறி கொண்டு என்னை வெட்டணும்னு தேடிட்டு இருக்கான், அதனால் உன்கிட்ட வந்து ஓடி வந்துட்டேன். தாவீது என்ன நினச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? நானே ஆல்ரெடி 100 பிரச்சனையில் இருக்கேன், இதில் 101வது பிரச்சனையாக இவன் வேறு வந்திருக்கிறான், சரி நீ எங்கேருந்துடா வர அப்படின்னா,
நான் பாருங்கள் சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் எப்படியாச்சும் நீங்கள் சாப்பாடு போடுவீங்கன்னு வந்திருக்கிறேன். ரொம்ப ஒடுக்கப்பட்டவங்க. சரி நீ இந்த பக்கம் வா. இன்னொருத்தனை கூப்பிட்டு கேட்குறான், நீ யார்ரா? என்னால் ஊர்லேயும் வீட்லேயும் பெரிய கலகம். என்ன கலகம்? நான் எப்போ பார்த்தாலும் முறுமுறுத்துட்டே இருப்பேன், யாரை பற்றி குறை சொல்லிட்டே இருப்பேன், இவங்க சரியில்லை அவங்க சரியில்லைன்னு. இப்படி ஒவ்வொருத்தனையும் விசாரித்தா வந்த எல்லாமே எப்படி தான் இருக்கிறானுங்க? நம்மளை டென்ஷன் பண்ணுறதுக்குனே இருக்கிற மாதிரி இருக்கிறானுங்க. ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் தாவீதோடு சேர்ந்து கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குரிய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். எல்லா கிரிமினர்களும் 420யும் ஒரே இடத்துல கூடி ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி நல்லவனாக மாறின கதையை எங்காச்சும் வாசிச்சிருக்கீங்களா? தமிழ்நாட்டில் கூட வாசிக்க முடியாது. தாவீதோடைய அரசியல் வாழ்க்கையில் அது நடந்துச்சு. இந்த கடன்பட்டவனையும் கெட்டுப்போனவனையும் வெளியே வச்சா எல்லாத்தையும் கெடுத்துருவான்னு சொல்லி எல்லாத்துக்கும் மோசமான கையில் கொடுத்துட்டாரு. எல்லாத்துடைய கிரிமினல் யாருன்னா இவன் தான், தாவீது. என்ன கொஞ்சம் பரிசுத்த கிரிமினல், வேற எதுவும் இல்லை. அதனால இவனுங்க 400 பேர் எங்கே இருந்தால் சரியாக இருக்கும், நாடு வீடு எல்லாம் சரியாக இருக்கும்னா தாவீது இருந்தால் தான் சரியாக இருக்கும். அதில் உங்கள் கையிலையும் சில கிரிமினலை கொடுப்பாரு, நம்பி கொடுப்பாரு. ஏன்? உங்களை பற்றி அவருக்கு நல்லா தெரியும், நீ அதை விட கிரிமினல் அப்படின்னு. இந்த 400 பேரை வச்சு தான் இவன் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்தான். மொத்த இஸ்ரவேலையும் ஆளுகை செய்தான். அவன் நினச்சிருப்பானா என்னை பற்றி பைபிளில் எழுதப்படும் நினச்சிருக்கானா? என்னை பற்றி இந்த உலகம் போல வாசிப்பாங்கன்னு நினச்சிருப்பானா? என்னை வச்சு தான் அரசியல் கோட்பாடுகளை எழுதுவாங்கன்னு நினச்சிருப்பானா? இல்லை நான் தான் இந்த மாதிரி வந்து இன்றைக்கி பிரசங்கம் பண்ணிருப்பேன்னு நினச்சிருப்பானா? அவன் வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத அற்புதத்தை அவன் ஒடுக்கப்படுகிற நேரத்தில் தேவன் திட்டமிட்டார். ஆமே. எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஒடுக்கப்படுறீங்களோ, புறக்கணிக்கப்படுறீங்களோ, வெட்கப்படுறீங்களோ, வெட்கத்தை மனிதர்கள் உங்களுக்கு உடையாக கொடுக்குறாங்களோ, அந்த இடத்துலலாம் பயப்படாமல் நில்லுங்க. தாவீதை போல ஒரு திட்டத்தை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆமே. திராட்சை ரசத்தை புழிஞ்சு எடுக்கும்போது தான் அதுலேருந்து கவலைகளையும் மறக்கக்கூடிய திராட்சை ரசமே வெளியே வருது. ஆமே. எப்பப்பெல்லாம் உடைக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு வேதனைப்படுறீங்களோ அப்பொழுதெல்லாம் பிதாவாகிய தேவன் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமே. அவனோடு 400 பேர் சேர்ந்தார்கள். சகரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண கூடும்? அற்பமாய் துவங்குகிற இந்த நாளை யாராச்சும் சிரித்து அசட்டை பண்ணாங்கன்னா அந்த அற்பமான அந்த நாளை நான் மகிமையுள்ள நாளாக மாற்றிடுவேன். ஒருவேளை தாவீதை கூப்பிட்டு அபிஷேகம் பண்ணும்போது அண்ணன் தம்பிலாம் சிரிச்சிருக்கலாம், கை கொட்டி சிரிச்சிருக்கலாம். இந்த சின்ன பையனை போய் அபிஷேகம் பண்ணி ராஜாவாக ஆக்க போகிறார் ஆண்டவர் அப்படின்னு அந்த நாளை அற்பமாக நினச்சிருக்கலாம். அற்பமான ஆரம்பத்தை அவங்க சிரித்து களி கூர்ந்துருக்கலாம். ஆனால் தேவன் பார்த்தாரு, இவனுக்கு முன்பாக நீங்கள் போய் உங்கள் தம்பிகிட்டே வேலை செய்கிற நாட்கள் வரும், அந்த மாதிரி ஒரு நாட்களை நான் உருவாக்குவேன். அந்த வசனத்தை வாசிங்க, சகரியா 4:10. அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணுவார்? 7 கண்களும் செருபாவின் கையில் இருக்கிற கத்தர் தூக்கு நூலை சந்தோஷமா பார்க்குறாராம். செருபாவேல் அந்த பட்டணத்தை அந்த கட்டிடங்கள்லாம் கட்டுவதற்கு பலன் இல்லாமல் இந்த பெரிய பர்வதம் எனக்கு முன்பாக நிற்குதே அப்படின்னு ரொம்ப கவலையோடு இருக்கிறான், ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கிறான். கர்த்தர் சொல்கிறாரு, செருபாவேலே உன் கையில் தூக்கு நூலை வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க. ஆனால் என் கண் அந்த தூக்கு நூலை எப்படி பார்க்குதுன்னா ரொம்ப சந்தோஷமாக பார்க்குது. ஏன்னா இந்த நாள் உனக்கு அற்பமாக இருக்குது, இந்த நாளில் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிற. ஆனால் உன் கையில் இருக்க இந்த தூக்கு நூல் தான் இனி வரப்போகக்கூடிய நாட்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தூக்கு நூல். இதை கொண்டு தான் நீ ஆலயத்தை கட்ட போகிற. அதனால் பெரிய பர்வதத்தை பார்த்து பயப்படாத, அதை பார்த்து ஒரு கேள்வி கேள், நீ எம்மாத்திரம்? பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம்? செருபாவலுக்கு முன்பாக சமபூமியாவாய். எல்லாம் சொல்லுங்கள், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், எனக்கு முன்பாக சமபூமியாவாய். ஆமே. எங்கெங்கெல்லாம் புறக்கணிக்க பார்க்குறீங்களோ, எங்கெங்கெல்லாம் புறக்கணிக்கப்படுகிறீர்களோ அங்கெல்லாம் பார்த்து சொல்லுங்கள், புறக்கணிப்பு நீ எம்மாத்திரம்,
என்னை தூக்கி நீ மூளையில் போடலான்னு நினைக்கிற, என்ன எந்த யூஸுமே இல்லைன்னு நினைக்கிற. ஆனால் நான் மூளைக்கு தலைக்கல்லாய் மாறுவேன். என்னை கொண்டு ராஜ்யத்தை கட்டுவார், என்னை கொண்டு பட்டணத்தை கட்டுவார், என்னை கொண்டு தீமையானதை இடிப்பார், கவிழ்ப்பார். கட்ட வேண்டியதெல்லாம் என் மீது கட்டப்படும். பாதாளத்தின் வாசல்கள் அதை ஒரு நாளும் மேற்கொள்ள முடியாது, மேற்கொள்ள விட மாட்டார். அப்போ அற்பமான நாளாக இருக்கலாம், அற்பமான ஒரு ஆரம்பமாக இருக்கலாம், அதை கர்த்தர் எப்படி மாற்றுறாருன்னா மகிமையான நாளாக பார்க்கிறார். ஆனால் நம்ம கண்ணுக்கு அற்பமாக தெரியுது. ஆனால் கர்த்தர் அதை எப்படி பார்க்குறாருன்னா, ஆலயெல்லாம் கட்டி முடித்த பின்பாரு ஜனங்கள்லாம் ஆராதனை செய்து கர்த்தருக்கு மகிழ்ச்சியோடு அவர் சமூகத்தில் இருக்கிறத கர்த்தர் ஆலயெல்லாம் இடிஞ்சிருக்கும் போதே பார்க்குறாரு. செருபாவலுடைய வாழ்க்கை. ஆதியாகமம் 16:13 ஆகாரை பற்றி சொல்லப்படுகிறது. ஆகாருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு மோசமான ஒரு வலி நிறைந்த ஒரு வாழ்க்கை. அவள் வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா சம்பவங்களும் அவளுக்கு வலி கொடுக்கக்கூடிய நினைவுகளாக தான் ஆகாருடைய வாழ்க்கையில் இருக்குது. ஆகார் பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்பட்ட ஒரு குப்பையை போல ஆகாருடைய வாழ்க்கை. வனாந்தரத்தில் அழுந்துட்டே போயிட்டுருக்கா கையில் குழந்தையோட. ஏன்னா ஆபிரகாம் அவளை நேசித்து அவள்கிட்ட அன்பை பரிமாறி அவளை தூக்கி வீசிட்டார். அந்த புறக்கணிப்பை மனசில் வச்சுட்டு அழுந்துட்டே போயிட்டுருக்கா. அந்த வனாந்தரத்தில் ஆகாருடைய அழுகுரலையும் ஆகாருடைய கண்ணீரையும் பார்ப்பதற்கு அவன் குடும்பம் இல்லாமல் போகலாம், அல்லது ஆபிரகாம் இல்லாமல் போகலாம். ஆனால் அந்த கண்ணீரை காண்கிற தேவன் அவளோடு கூட இருக்கிறார். ஆமென். அந்த கண்ணீரை துடைக்கிற தேவன் அவளோடு இருக்கிறார். அதனால தான் தேவனே இறங்கி வந்து முதல் இயேசு ஒரு மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா இந்த ஆகாருக்கு தான். முதல் பைபிளில் இயேசு எங்கே வெளிப்படுறாருன்னா ஆகாருக்கு தான் வெளிப்படுறார். தேவ தூதரானவர், எல்ரோயி, நீர் என்னை காண்கிற தேவன். என்னை வந்து இவர் புறக்கணிச்சிட்டார்னு அழுந்துட்டு இருந்தேன், இவங்க ஒதுக்கிட்டாங்கன்னு அழுந்துட்டு இருந்தேன், இவங்களை பற்றி எல்லாரும் பற்றியும் எனக்கு ஒரு மனதில் நீங்காத ஒரு தழும்பு இருந்துச்சு, காயம் இருந்துச்சு, வலி இருந்துச்சு. என்னை யாருமே கண்டுக்கலையே, என்னை யாருமே பார்க்கலையே, எனக்கு யாருமே ஆதரவு இல்லையேன்னு சொல்லி ஒரு வலி இருந்துச்சு. ஆனால் ஆகார் தேவனை பார்த்ததுக்கப்புறம் உன்னை கண்டுபிடிச்சிட்டா. என்னை யார் பார்த்தாலும் சரி பார்க்காட்டும் சரி, அதை குறித்து நான் இப்போ கவலைப்பட போகிறதில்ல. என்னை எப்பொழுதும் காண்கிற ஒரு தேவன் உண்டு, அவர் பேர் எல்ரோயி, நீர் என்னை காண்கிற தேவன். ஆமென். அவளை பாருங்கள், யாருமே தேடல. ஆபிரகாம் வந்து இப்படி ஒரு பெண்ணை அனுப்பி விட்டவன், வயசு பெண்ணாக இருக்கா, எங்கே போவா, என்ன பண்ணுவா, தண்ணி இவ்வளோ தான் கொடுத்து அனுப்பணும், பாதி தூரம் போய் விட்டுட்டு வருவோம், பாதி தூரம் போய் பார்த்துட்டு வருவோம், இப்படி தேடி போகவும் இல்லை, தேடி வரவும் இல்லை. ஆனால் யாருமே தேடாத இவளை தேவனே தேடி வந்தார், அவருடைய அழுகுரலுக்கு இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களுடைய சத்தத்தை அவர் கேட்கிறார். உங்கள் கண்களிலிருந்து விழுகிற கண்ணீர் துளிகளுக்கு அவர் விலை மதிக்க முடியாத பதில்களையும் விலை மதிக்க முடியாத வெளிச்சத்தையும் அவர் வைத்திருக்கிறார். ஆமென். ஒருவேளை இன்றைக்கி பிரைட்டாக உட்காண்ட்ருக்கலாம், எனக்கு அழுகிறதுனால என்னன்னு தெரியாத மாதிரி நீங்கள் நடிக்கலாம். ஆனால் உங்கள் தலகாணியும் உங்கள் தனிப்பட்ட ரூமும் உங்கள் பாத்ரூமும் உங்களுடைய பெட்டும் உங்களை பற்றி கேட்டால் சொல்லும், அவள் சரியான அழுமூஞ்சுங்க, எப்போ பார்த்தாலும் மூஞ்சை கொண்டது ஏன்ட்ட வச்சுக்கிட்டே அழுதுட்டு கிடப்பா. பாத்ரூமில் வந்து நிம்மதியாக யோசித்து கவிதை பாட்டு கேட்டு வரும்னு பார்த்தா பாத்ரூமில் வந்து அழுதுட்டு இருப்பா. ஆனால் வெளியே போனால் சிரிச்சிட்டே இருப்பான். அவளை பற்றி ஏன்ட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு உங்கள் கதையெல்லாம் உங்கள் வீடு சொல்லும். இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் சிரிச்சிட்டே கடந்தாலும் கர்த்தர் அதை ரொம்ப விலை மதிக்க முடியாத கண்ணீராக அதை பார்க்கிறார். ஆமென். அதை துருத்தியில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாராம்மா. நெடுதூரம் பிரயாணம் போகிறவங்க தான் துருத்தியில் தண்ணியை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அவங்களுக்கு அந்த பாலைவனத்தை கடக்கும் பொழுது அந்த தண்ணி எவ்வளோ விலை மதிப்பு உள்ளது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் பிரியாணி கொடுத்தா கூட அவங்களுக்கு தேவையில்லை, தண்ணி தான் தேவை. ஆமென். அதே போல் தேவன் சொல்கிறாரு, உன்னுடைய கண்ணிலேருந்து வரக்கூடிய அந்த தண்ணீர் புறக்கணிப்பு நிமித்தம், உன்னை தள்ளப்பட்டது நிமித்தம், உன் கண்ணிலேருந்து வர அந்த தண்ணீரை நான் வந்து வனாந்தரத்தில் தண்ணிக்காக ஏங்கி நிற்கிற மனிதனை போல அதை நான் பிடிச்சி வச்சிருக்கிறேன். உன் கண்ணீரை எடுத்து ஒரு நாள் நான் விசாரிப்பேன், சரியான டைம் வரும், அப்பொழுது அதுக்கு நியாயம் நான் செய்வேன் அப்படின்றார். ஆமென்.
ஸோ ஆகாருடைய தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். மற்றவர்கள் பார்க்காத கண்ணீரை அவர் பார்க்கிறார். மற்றவர்கள் கேட்காத ஜபத்தை அவர் கேட்கிறார். மற்றவர்கள் புரிந்து கொள்ளாத இடத்தில் அவர் உங்களை புரிந்து கொள்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் இப்படி நிறைய பேர் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. இயேசுவையும் புறக்கணிச்சிருக்காங்க, சொந்த ஊரார் புறக்கணிச்சிருக்காங்க. யோவான் 1:11 சொல்றாரு, அவர் தமக்கு சொந்தமானதுனால வந்தார், சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுடைய பாட்டி யார் சொல்லுங்க? ராகாப். ராகாப் யாரு? ஒரு அந்நிய பெண். ராகாப் யாரு? ஒரு வேசி. ராகாப் யாரு? சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்டு ரோட்டோரத்தில் இருக்கிற, ரோட்டுக்கு கீழே இருந்த அந்த காங்கிரீட் சுவரில் வசித்து கொண்டிருந்த ஒரு நபர். ராகாப் யாரு? தன் சொந்த குடும்பத்திற்காக தண்ணியை விற்றவள். இந்த ராகாப்பை தெரிந்து கொண்டார். எதற்காக? நான் வந்தா இவ வம்சத்தில் தான் வருவேன் அப்படின்னு. சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்டு தேவனால் விசுவாசிக்கப்பட்ட நபர்களை அவர் விலையேற பெற்ற முத்தாக, வைரமாக அவர் பார்க்கிறார். ஆமென். யோசுவான் புஸ்தகம் 2:1 பார்த்தீங்கன்னா அவளை குறித்த வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவள் ஒரு வேசி அப்படின்னு சொல்லுது. ஆனால் மத்தேயு 1:5 பார்த்தீங்கன்னா அவள் இயேசுவுக்கு பாட்டின்னு அப்படின்னு சொல்லப்படுது. வேசியா இருந்த ஒரு பெண் எப்படி இயேசுடைய வம்சாவளியில் வர முடிந்தது? இடையில என்ன நடந்துச்சு? புறக்கணிக்கப்பட்ட தன் சரீரத்தையே வித்த ஒரு பெண் எப்படி இயேசுடைய வம்சாவளி பட்டியலில் இவ பேரை எப்படி ஏற்றுனாங்க அப்படின்னா, இடையில நடந்தது ஒன்று தான். யாக்கோபின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 25வது வசனத்தில் அவள் செய்த கிரியை நிமித்தம் அவள் நீதிமானாக்கப்பட்டாள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. யாக்கோபு 2:25. அப்படி அவள் என்ன கிரியை செய்தாள் அப்படின்னா, யோசுவாவின் புஸ்தகம் 2:6 சொல்லப்பட்டிருக்கிறது, வேவு பார்க்க வந்த அந்த நபர்களை அவள் ஒழித்து வைத்தாள். வேவு பார்க்க வந்த நபர்களை ஒழித்து வைத்ததுனால அவருடைய கிரியை நிமித்தம் அவள் நீதிமானா மாறிட்டாளாமா. வீட்டுக்கு வந்தவங்கள, நாட்டை அழிக்க வந்தவங்கள, நாட்டை யுத்தம் பண்ணி ஜெயிக்க வந்தவங்கள ஒழிச்சு வச்சாலாமா. அதனால தேவன் இவளுடைய விசுவாசத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு, நான் இந்த ராகாப்பின் வம்சவழியில தான் வருவேன், இவள் மூலமாக தான் என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவேன் அப்படின்னு தன் திட்டத்தை இவளை கொண்டே போட்டுக்கிட்டாரு. ஒரு மனுஷனை ஒழிச்சு வச்சது நிமிச்சம் கர்த்தர் இவ்வளோ பெரிய காரியத்தை செய்வாரா அப்படின்னு கேட்டால், அவள் ஒழித்து வைப்பதற்கு அவள் இருதயத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா, எபிரேயர் 11:31 பார்த்தீங்கன்னா, அவள் ஏற்றுக்கொண்டால், அவள் ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என்னன்னா, நீங்கள் வேவு பார்க்க வந்த இந்த தேசத்தை நிச்சயமாக நீங்கள் பிடிப்பீர்கள். உங்கள் தேவனே மெய்யான தேவன், வானத்திலும் பூமியிலும் உங்கள் தேவனைப் போல வேறொரு தேவன் இல்லை, எங்கள் பட்டணத்தை நீங்கள் நிச்சயமாக பிடிப்பீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வேசி வாயை திறந்து இந்த வார்த்தையை சொல்லி தேவனை இப்படி விசுவாசத்தினால தேவன் அவளை அங்கிருந்து கூட்டம் வந்து எங்கே வச்சுட்டார் அப்படின்னா, அந்த புறக்கணிக்கப்பட்ட அந்த கல்லை கூட்டம் வந்து தலைக்கு மூளைக்கல்லாக வச்சுட்டார். ராகாப் மூலியமாக தான் இயேசுடைய ஃபவுண்டேஷனே நிற்கிற மாதிரி பண்ணிட்டார். ஆமே பாருங்க, தன்னுடைய தாயுடைய வம்ச வழியெல்லாம் பார்க்குறான். தன் தாய் எந்த வழியில் வந்தாங்கன்னு சொல்லி இந்த போவாஸ் பார்க்குறான். இந்த போவாஸ் பார்த்து அதே மாதிரி சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்ட, ஒன்றும் இல்லாமல் போன, புறக்கணிக்கப்பட்ட, ஆண் துணை இல்லாத ரூத்துக்கு மறுவாழ்வு கொடுக்குறான். அந்த ரூத் நிலத்தில் தான் யார் பிறக்கிறா? ஓபேத். அந்த ஓபேத் நிலத்தில் தான் யார் பிறக்கிறா? ஈசாய். அந்த ஈசாயுடைய பிள்ளை தான் தாவீது. அந்த தாவீதுடைய குமாரன் தான் இயேசு கிறிஸ்து. ஒட்டுமொத்த சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்க குடும்பமே எப்படிப்பட்ட குடும்பம்னா புறக்கணிக்கப்பட்ட குடும்பம். இவங்க குடும்பமே எப்படிப்பட்ட குடும்பம்னா சமுதாயத்தினால் ஏற்றுக்கொள்ளாத குடும்பம். ஆனால் உங்கள் சந்ததி முழுவதும் புறக்கணிக்கப்பட்டிருந்தால், ஒதுக்கப்பட்டிருந்தால், ஏதோ ஒரு சம்பவத்தை சொல்லி உங்கள் மீது குற்றப்பழியை சுமத்திருந்தால், தேவன் அதை எப்படி மாற்றுவார்னா, உன்னை இயேசுடைய அட்டவணையில் சேர்த்துக்கிற அளவுக்கு ஒரு மகிமை உனக்கு தருவார். ஹல்லேலூயா. நீ என்னைக்கும் கீழேயே குமிஞ்சிருக்க மாட்ட. நீ செய்த தவறு நிமித்தம் உன் தலையை கீழேயே இருக்காது, உன் தலையை நிமிர பண்ணுவார். ஆமே. கடந்த கால அவமானமாக இருந்தாலும் சரி, உன் எதிர்காலத்தை தேவன் எப்படி மாற்றுவார்னா மகிமையாக மாற்றுவார். பரலோகத்தில் நீங்கள் போய் போனீங்கன்னா ராகாப் தன்னை என்ன சொல்லிப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
நீங்கள் பைபிளில் படித்த வேசி நான் தாங்க, என்ன தாங்க இயேசு ஏற்றுக்கிட்டாரு, அவர் இந்த பூமியில் வர்றதுக்கு நான் ஒரு மூதாதையராக இந்த பூமியில் இருந்தேங்க அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்துவாள். அல்லேலூயா. கடந்த கால எல்லா அசம்பாவிதமான சம்பவங்களையும் அவர் மகிமையுள்ள சம்பவமாக மாற்றி உங்கள் தலையை நிமிர பண்ணுகிற ஒரு தேவனிடத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். கடைசியாக சமாரியா ஸ்திரீ பகல் 12 மணிக்கு உச்சி வெயிலில் தண்ணி எடுக்க வரா. அந்த ஊருடைய கட்டுப்பாடு என்னன்னா, சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்படாத பெண்கள் தான் பகல் 12 மணிக்கு உச்சி வேலையில் தண்ணி எடுக்க வரணும். குடும்ப பெண்கள்லாம் அதிகாலையில் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய சமுதாயத்தினுடைய ஒரு கட்டமைப்பு. இவ வாழ்க்கையில் தோல்வி, குடும்பத்தில் தோல்வி, திருமண வாழ்க்கையில் தோல்வி, தனிப்பட்ட வாழ்க்கையில் தன்னை நம்புவதிலையும் தோல்வி. இவ ஒரு மாதிரி சேம்லேயே இருக்கிறா, வெட்கத்திலேயே இருக்கிறா, சுயமான ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கிறா. இப்படிப்பட்ட ஒரு நபரை தேடி அவர் போகிறாரு. போய் அவள்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பார். 10 நிமிஷம் பேசுனதில் தான் யாருன்னு அவளுக்கு காமிச்சு, அவள் யாருன்றதையும் அவளுக்கு காமிச்சு, நான் உன்னை எப்படி நினைக்கிறேன், உன்னை நான் புறக்கணிக்கலை, நான் உனக்கு நீ இப்போ கேட்டால் உனக்கு நான் தண்ணீரை கொடுப்பேன், என் பார்வையில் என் உலகத்தில் படைத்த தேவன் நானே உன்னை புறக்கணிக்காத பட்சத்தில் யாரும் உன்னை புறக்கணித்து விட முடியாது அப்படின்றத ஆழமாக அவளுக்கு சொல்லி, எந்த சமுதாயம் அவளை புறக்கணிச்சோ அதே சமுதாயத்துக்கு தலைவியாக அவளை அனுப்பிவிடுறார். அங்கே போய் மொத்த சமுதாயத்தையும் மீட்கக்கூடிய மீட்பின் பொருளாக, ஒரு வைரமாக அவளை ஷார்ப் பண்ணி அனுப்பிவிடுறாரு. உன் பழைய சம்பவத்தை வச்சே உன்னை ஷார்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவளை ஒரு மிகப்பெரிய பட்டயமாக அவளை அந்த பட்டணத்துக்குள்ளே அனுப்பி அங்கே இருக்கிற சத்துருக்களை விலை செய்து ஒரு பெரிய கூட்டத்தை ஆதாயப்படுத்திட்டு மறுபடியும் இயேசுட்ட வந்து நிற்கிறா. ஆமென். எந்த சமூகம் வேண்டான்னு புறக்கணிச்சோ அதே சமூகத்துக்கு இவன் மூளைக்கெல்லாம் தேவைப்படுகிற நபராக இவளை மாறினாள். தேவன் மாற்றினார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் புறக்கணிக்கப்பட்டுன்றீங்கன்றதை எடுத்துகிட்டு கர்த்தர்ட்ட போங்க. ஆண்டவரே, இந்த இடத்துல நான் வெட்கப்பட்டது போல் நான் ஃபீல் பண்ணேன். இந்த இடத்துல எகிப்தில் என்னை வெளியே துரத்திட்டாங்க, நீ தலைவன் இல்லைன்னு துரத்திட்டாங்க. என் அண்ணன் தம்பிங்கெல்லாம் என்னை குழியில் போட்டாங்க. சமாரியா ஸ்திரீ மாதிரி என் சமுதாயம் என் மேலே இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுது. ராகாப் வேசி மாதிரி என்னை நீ பட்டணத்துக்குள்ளேயே இருக்கக்கூடாது, போய் ஹைவேல இருக்கிற ரோட்டு கீழே படுத்துக்கின்ற மாதிரி என்னை அங்கே தான் என் வீடு இருக்குது, என்னை அங்கே தான் வச்சுருக்குறாங்க. ரூத்து மாதிரி என்னுடைய ஆதரவற்று நான் தேசமாக திரிஞ்சிட்ருக்கேன், எனக்கு என்னன்னே தெரியாமல் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வேளை நாம் இருந்தால் நம் வாழ்க்கையை மாற்றுவதற்கு, நம்முடைய வாழ்க்கையில் புதிய அஸ்திபாரத்தை போடுவதற்கு, நம் வாழ்க்கையை தலைக்கல்லாக மாற்றுவதற்கு அவர் எப்பொழுதும் நம் பட்சத்தில் அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். நம்மளை எழுந்து நிற்போம். கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.